For class 12 exercise 9.9 y equal to 2x square, y equal to 0 and x equal to 1 ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை xஐ பொறுத்து சுழற்றுவதால் உருவாகும் திடப்பொருளின் கன அளவு காண்க அப்படின்னு சொல்லி இருக்கு. So find by integration the volume of the solid generated by revolving about x-axis the region enclosed by y equal to 2x square, y equal to 0 and x equal to 7. So volume formula integral a to b pi y squared dx. pi வந்து வெளியில் எடுத்துரு, லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க 0. ஸோ y ஸ்கொயர்டோட ஒய்யோட வேல்யூ வந்து 2x ஸ்கொயர்டு. லிமிட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. லிமிட் வந்து y equal to லிமிட் x equal to 1 இருக்குது. இன்னொரு லிமிட் வேணும் இல்லையா, அப்பர் லிமிட் லோயர் லிமிட். அப்போ y வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் x equal to 0. ஸோ லோயர் லிமிட்டை கீழேயும் அப்பர் லிமிட்டை மேலேயும் எழுதிட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ யூ ஆர் கெட்டிங் 4. இந்த 4 வெளியில் எடுத்துகிட்டு when you integrate x power 5/5. ஸோ the answer is 4/5 cubic unit. So that the region enclosed by y equal to this, இதனுடைய கர்வெல்லாம் தேவையில்லை நமக்கு. y equal to 0 and x equal to 0. இந்த கர்வும் y equal to 0 is nothing but x axis and x equal to 0 is nothing but y axis. அதுக்கப்புறம் இந்த கர்வ் x equal to 0 and x equal to 1. ஸோ இது லோயர் லிமிட், இது அப்பர் லிமிட். ஸோ வால்யூம் ஃபார்ம்டு என்ன, பை இன்டகரல் a to b y ஸ்கொயர் dx. ஸோ பை லோயர் லிமிட் அப்பர் லிமிட், இங்கே வந்து ஸ்மால் நம்பர், இங்கே வந்து அதுக்கு கிரேட்டர் நம்பர் எழுதணும். yx நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த லிமிட் வந்து எக்ஸ் லிமிட்டாக தான் இருக்கணும். பிகாஸ் லிமிட் வந்து எக்ஸ் லிமிட், ஏன்னா உள்ளே வந்து வேரியபிள் எக்ஸ் இருக்கிறப்ப இங்கே எக்ஸ் லிமிட்டை தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ நவ் இதை நமக்கு தெரியும், இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸே தான். இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு மைனஸ் வரும், இ பவர் மைனஸ் ஏ, அதாவது பை -1 அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சைடு எழுதியிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து பிஃபோர் தட் இதை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் 0 to பைன்னு எழுதிட்டோம், 0 to 1. இங்கே வந்து இ பவர் இந்த 2 உள்ளே கொண்டு போனீங்கன்னா -4x dx. நவ் இன்டெகிரேட். ஸோ இ பவர் -4x பை -4, இந்த ஃபார்முலா அப்படி 1. இதை கூட அப்படியே டர்ன் பண்ணி எழுதிக்க, 1 மைனஸ் இ பவர் -5/4. வால்யூம் அப்படிங்கிறப்போ கியூபிக் யூனிட், கன அலகு. Find the integration. Find by integration the volume of the solid generated by revolving about y-axis. So y-axis பொறுத்து நமக்கு revolve ஆகுது. The region bounded by x squared equal to 1 plus y and limit வந்து y equal to 3 அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ இங்கே x squared equal to 1 plus y அப்படின்னா இட் இஸ் எ பெராபோலா, பரவளைவு. ஏன்னா நமக்கு தெரியும் இங்கே வந்து y squared equal to 4ax, y squared equal to -4ax, தென் இப்படி போனால் x squared equal to 4ay, கீழே டவுனாக வந்தால் x squared equal to -4ay. அப்போ கண்டிப்பாக இது வந்து அப்வர்டாக தான் இருக்கும். ஸோ x squared equal to 1 plus y அப்படிங்கிறது வந்து ஓப்பன் அப்வர்ட். இங்கே நமக்கு என்ன அது எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இந்த ஒரு டேப்லர் காலம் போட்டுக்க, இது வந்து எக்ஸு ஒய். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0ன்னு போடு. ஸோ எக்ஸுக்கு 0ன்னு போடுறப்போ 0 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஒய், தட் மீன்ஸ் ஒய் ஈக்குவல் டு -1. அப்போ இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம், -1. இப்போ ஒய்க்கு 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஒய்யா, இப்போ ஒய்க்கு 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு +or-1, இது அந்த சைடு போகும் இல்லையா. ஸோ 0ன்னு போடுறப்போ இங்கே என்ன வரும், ஒரு +1 வரும், ஒரு -1 அப்படின்னு சொல்லி வரும். 1 0 அப்படின்னா இந்த இடத்துல
1,0. இது வந்து -1,0. படும் உருவம் y = 3 அப்படின்னு அடைபடுது. ஸோ y = 3 அப்படிங்கிறப்போ இது 1 2 3ன்னு வச்சுக்க. ரொம்ப எக்ஸாக்டாக ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இந்த உருவம் தான் வந்து அடைபடும் உருவம். இன்டெக்ரல் c to dன்னு வச்சுக்கலாம். x² dy. பிகாஸ் இங்கே வந்து லிமிட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் yல கொடுத்துருக்கு. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் yல வர்றப்போ யூ ஆர் டேக்கிங் பை x² dy. அதாவது yஐ பொறுத்து வருது. yஐ பொறுத்து சுழலும் பொழுது நம்ம ஃபார்முலா வந்து பை x² dxன்னு எடுக்கணும், x² dyன்னு எடுக்கணும். x-ஐ பொறுத்து சுழலும் பொழுது நமக்கு இன்டெக்ரல் a to b பை y² dx அப்படின்னு சொல்லி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு ஸோ அந்த x²னுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இங்கே வேரியபிள் y வர்றப்போ யூ ஆர் டேக்கிங் y லிமிட் ஒன்லி. y லிமிட்டு அப்பர் லிமிட் லோயர் லிமிட். லோயர் லிமிட் என்ன -1 y வேல்யூ. அப்பர் லிமிட் வந்து 3. ஏன்னா y = 3. இந்த இடத்துல வந்து yயோட வேல்யூ 3. ஸோ -1 to 3. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ண 1க்கு என்ன வரும் y. தென் yக்கு y² by 2. limit is -1 to 3. Now substitute the limit value equal to pi upper limit plus 9 by 2 minus of equal to pi bracket 15. So 15 by 2 minus plus 1 by 2. So equal to 16 by 2. வால்யூம் அப்படிங்கிறதுனால கியூபிக் யூனிட், கன அலகு. பிட்வீன் த கிராஃப் y = 6 and y = x². y = 6 அப்படின்னா it is a line passing through the origin. Then y = x², x² yன்னு படிச்சுக்கோம். x² = yன்னு it is a parabola, பரவளையம். ஓப்பன் அப்வர்டு, இங்கே x-ஆக்சிஸ்லேருந்து இப்படி அப்வர்டாக இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது ஏற்கனவே இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன் எது எது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து புரியுது. இது வந்து y = x. ஸோ இந்த ரீஜன் இதுதான் வந்து அந்த என்க்ளோஸ்டு ரீஜன். இந்த ரீஜனை தான் R ஃபார் ரீஜன். When it is rotated through about 360 degreeனா அப்படியே ஃபுல் ரவுண்டும் வரும். x-axis இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் about x-axis அப்படின்னா ஃபார்முலா என்ன, இன்டெக்ரல் பை y² dx அப்படின்னு சொல்லி சொன்னோம். about y-axisனால் பை x² dx இல்லையா. அப்போ x 0னா yயும் 0, x 1னா yயும் 1. ஸோ இங்கே 0 0 x 0 y 0. தென் x1 y1னா இந்த அலகு எடுத்துக்க. அப்போ இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணிக்க. இது வந்து 1. ஸோ லிமிட்டு 0 to 1. ஆக்சுவலாக இதுவும் கூட நீ செக் பண்ணிக்கலாம். ஏன்னா x² = y. இப்போ 0னா இங்கேயும் 0, இங்கே 1 போட்டினா இங்கேயும் 1 தான் வருது. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ஸோ பை இன்டெக்ரல் 0 to 1 எப்போவுமே லோயர் லிமிட்டு கீழே, அப்பர் லிமிட் வந்து மேலே. தென் y², y x² = y. அப்போ y வேல்யூ என்ன, y² இல்லை. அப்போ y² அப்படிங்கிறப்போ இது x⁴. ஆக்சுவலாக இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த 360 டிகிரிங்கிறத நம்ம ரீட் பண்ணணும். 360 டிகிரி அபவுட் x-ஆக்சிஸ் அப்படிங்கிறப்போ இந்த ஆர் இருக்கு இல்லையா, அந்த ஏரியா டோட்டலாக என்ன பண்ணுது, அப்படியே இங்கே x-ஆக்சிஸில் ஆரம்பித்து 360 டிகிரி வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக மேக் பண்ணுது. இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல மீட் பண்ணுது. அப்போ அந்த 360 டிகிரி வர்றப்போ இந்த ஏரியா அப்படியே இங்கே சுற்றி இப்படி வருது. அப்போ இந்த காலி இடம் இருக்குது பார்த்தியா, இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும்.
இந்த பார்ட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம். அப்போ இந்த பார்ட் மைனஸ் பண்ணால் இந்த ஒய் வேல்யூ இது y1 வச்சுக்க, y1 மைனஸ் y2 அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது y1 தான் கிரேட்ரு. இங்கிருந்து இது வரைக்கும் இந்த எக்ஸ் மைனஸ் இந்த கர்வ்லேருந்து இது வரைக்கும், அப்போ இதுதான் வந்து கிரேட்டர். ஸோ இதை y1 வச்சுக்கலாம். இதை ரெண்டுமே yன்னு இருக்கு இல்லையா, ஸோ y1 மைனஸ் y2 அப்படின்னு சொல்லி, ஸோ y1 மைனஸ் y2 dx. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து ஃபார்முலான்னு வச்சுக்கோ. ஸோ பை தென் இன்டகிரல் 0 to 1 y ஈக்குவல் டு எக்ஸு, இன்னொன்று இது x பவர் 4. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். minus x பவர் 5/5 then 0 to 1. ஸோ பை 1/3 மைனஸ் 1/5, இது வந்து 0. ஸோ ஈக்குவல் டு பை எல்சிஎம் என்ன 15 இல்லையா, அப்போ 15ங்கிறப்ப இங்கே இன்ட்டு 5 இங்கே இன்ட்டு 3. ஸோ 5 மைனஸ் 3. ஸோ ஈக்குவல் டு 2/15. So 2π/15. This is the volume, cubic unit, கன அலகு. சர்க்குலர் கோனிக்கல் ஃப்ரஸ்ட்ரம், இதுதான் வந்து ரைட் சர்க்குலர் ஒரு பக்கெட் மாதிரி இருக்குது பார்த்தியா, இதுதான் கோனிக்கல் ஃப்ரஸ்ட்ரம் as shown in the figure. ஒரு கொள்கலனானது நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டம், ஃப்ரஸ்ட்ரம்ங்கிறது இடைக்கண்டம், அதனுடைய கன அளவை தொகுதியிடலை பயன்படுத்தி காண்க. இது வந்து கேபிட்டல் ஆர், இங்கிருந்து இது வரைக்கும் வரக்கூடியது கேபிட்டல் ஆர், இங்கிருந்து இது வரைக்கும் வரக்கூடியது ஸ்மால் ஆர். ஸோ கேபிட்டல் ஆர் 2 மீட்டர், ஸ்மால் ஆர் 1 மீட்டர், ஹைட் வந்து 2 மீட்டர், இந்த பக்கெட்டினுடைய ஹைட் வந்து 2 மீட்டர். ஸோ இதனுடைய வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃப்ரஸ்ட்ரம் வந்து நமக்கு எப்படி கிடைக்குது, இங்கே about x-axis இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாரு. Now consider y equal to x. It is a line passing through the origin. This is y equal to x. இந்த ஒரு ஹைட்டை ஸ்மாலார்னு வச்சுக்க, இதனுடைய ஹைட் வந்து ஸ்மாலர், ஏ பாயிண்ட் வந்து ஏ 0,a. இந்த ஹைட்டை கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லி வச்சுக்க. இப்போ இந்த ரீஜன் இது என்ன பண்ணுது அப்படின்னா, அபவுட் எக்ஸ்-ஆக்சஸை அச்சாக வைத்து இது அப்படியே சுழலுது. இமேஜின் பண்ணு, இந்த பார்ட்டை இது அப்படியே கையை பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி கொண்டு வரோம். இப்படி கொண்டு வரப்போ அப்படியே இந்த மாதிரி வரும். ஸோ இந்த என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரொட்டேஷன் அப்படிங்கிறது இதை பேஸாக வச்சுட்டு அப்படியே இங்கே இப்படி சுற்றி வருது, இது வந்து ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். திஸ் இஸ் ரொட்டேஷன், சுழற்சி. ரிவால்வ் அப்படிங்கிறது அப்படியே இந்த டோட்டலாக இப்போ இந்த மாதிரி வச்சுக்க, இது வந்து எக்ஸ்-ஆக்சஸ், இது ஒய்-ஆக்சஸ் அப்படின்னு வச்சுக்க. ஸோ இந்த எக்ஸ்-ஆக்சஸை வச்சுட்டு அப்படியே இந்த மேல் பார்ட்டு, இந்த மேலே இருக்கிற பார்ட்டு டோட்டலாக இப்படி சுற்றி வரும். இந்த மாதிரி இப்படி சுற்றி வரப்போ அப்வர்ட் டவுன்வர்ட் அப்படிங்கிறப்போ இந்த ஏரியா இங்கே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இது இப்படி சுற்றி வர்றப்போ இது வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரொட்டேஷன். ஸோ ரொட்டேஷனுங்கிறது அந்த ஃபுல் ஏரியாவும் சுற்றி வரும். இங்கே ரொட்டேஷன் அப்படிங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ் மாதிரி, இது மட்டும்தான் இங்கேருந்து ஆரம்பித்து இது அப்படியே சுற்றி வர்றது வந்து ரொட்டேஷன் சொல்கிறோம். இதில் ஏரியா வந்து கவர் ஆகாது. ஸோ இப்போ வால்யூம் ஃபார்மில் என்ன, இன்டெக்ரல் இப்போ a to b பை, இங்கே வந்து அபவுட் எக்ஸ்-ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பை y² dx. d ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைனு இந்த இடத்துல கிடையாது. கொஸ்டினில் எங்கே மிஸ் y ஈக்குவல் டு எக்ஸே காணா அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். எப்படி ஒரு ஃப்ரஸ்ட்ரம் வந்து உருவாகுது அப்படிங்கிறத இங்கே ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸோ இதை தான் நம்ம வந்து ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் ஈக்குவல் டு x³ 3 then a to b. So equal to pi b³ minus a³. So we know the formula a³ minus b³ equal to a minus b. நமக்கு தெரியும் h equal to b minus a ன்னு பிகினிங்லேயே சொல்லிட்டோம். ஸோ பை இங்கே h அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். தென் rr plus small r squared.
So equal to pi, and we know capital R2 small r1 h வந்து 2. So இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிக்க. So 2 square then 2 into 1 plus 1 square 15/3 cubic unit கன அலகு the volume. So volume of the frustum equal to this one. Last roll exercise 9.9 question number 6. A watermelon has an ellipsoid shape. Watermelon உங்களுக்கு தெரியும், அந்த பழம் வந்து எப்படி இருக்கும், ஒரு ellipsoid ஷேப்பில் இருக்கும். Then which can be obtained by revolving an ellipse or ellipse with major axis 20 cm and minor axis 10 cm about its major axis. Find its volume using the integration. இந்த இது வந்து நம்ம எப்படி கிடைக்குது அப்படின்னா, இது வந்து மேஜர் ஆக்சஸ், இது வந்து மைனர் ஆக்சஸ். மேஜர் ஆக்சஸ் வந்து பெருசாக இருக்கும், லாங்காக இருக்கும். மைனர் ஆக்சஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும். அப்போ இதை அப்படியே ஜாயின் பண்ணினேன் அப்படின்னா, ஸோ மேஜர் ஆக்சஸ் 20 சென்டிமீட்டர்னால் இது 10, இதுவும் 10ன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ், ஸோ இந்த ஏரியா அப்படியே ரொட்டேட் ஆகுது. ஸோ அபவுட் எக்ஸ் ஆக்சஸ். ஸோ இங்கே வந்து வால்யூம் ஃபார்முலா வந்து ட்வைஸ் இன்ட்டு pi y squared dx அப்படின்னு சொல்லி வரும். பிகாஸ் இந்த ஏரியாவும் சேர்ந்து வரும். ஸோ 2 times ஆஃப் திஸ் ஏரியா. ஸோ ஈக்குவல் டு 2 into லிமிட் a அப்படிங்கிறப்போ இது வந்து a. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ y squared by b squared இங்கேயே வச்சுட்டு 1 minus x squared by a squared கிராஸ் மல்டிப்ளை பண்ணி a squared minus x squared by a squared. Therefore y squared equal to b squared அங்கே மேலே கொண்டு போய்க்கு. ஸோ a squared minus x squared by a squared. அப்போ இந்த y squared வேல்யூயை சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ a squared x minus x cube by 3. Then what is the limit? 0 to 10. 20. Then 2b equal to 10. It is given in the question itself. Therefore b equal to 5. So இந்த வேல்யூ எடுத்து நம்ம அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ 2 pi b squared என்ன, pi by 100, then 100 into by 3 cubic unit கன அலகு. இதுதான் வால்யூம்.